நிறைய பேருக்கு வந்து என்ன அப்படின்னா, எனக்கு ஃபாஸ்டிங் பண்ணால் அசிடிட்டி வந்துடும், ரிஃப்ளெக்ஸ் வந்துடும், நல்ல தலைவலி வந்துடும், ஃபாஸ்டிங் பண்ண முடியாதா, உபவாசம்ங்கிறது இருக்க முடியாது அப்படின்னு. இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ரொம்ப முக்கியம். என்ன, கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தரம், 1 மணிக்கு ஒரு தரம், 2 மணிக்கு ஒரு தரம் ஏதாவது ஒன்று ஆகாரத்தை வாயில் போட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, அதை ஜீரணிக்கிறதுக்கும் அது எப்படி அந்த எடுக்கக்கூடிய அந்த உணவுலேருந்து வரக்கூடிய கேலரிஸை ஸ்பெண்ட் பண்ணுறோங்கிறதுலையே பாடி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அப்போ தன்னோட க்ளீனப்பை எப்போ தான் நடத்தும் அந்த உடம்பு? பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படிங்கிற டாபிக் பற்றி பேச போகிறோம். அது என்ன இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்மிட்டன்ட் அப்படின்னா கொஞ்சம் கேப் கொடுத்து, கொஞ்சம் இடைவெளி விட்டு. ஃபாஸ்டிங்னா நம்ம வந்து உபவாசம்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம சாப்பிடாமல் இருக்கிறது. ஸோ விட்டு விட்டு உபவாசம் இருக்கிறது. ஸோ இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். ஸோ நிறைய பேருக்கு வந்து என்ன அப்படின்னா, எனக்கு ஃபாஸ்டிங் பண்ணால் அசிடிட்டி வந்துடும், ரிஃப்ளெக்ஸ் வந்துடும், நல்ல தலைவலி வந்துடும், ஃபாஸ்டிங் பண்ண முடியாதா, உபவாசம்ங்கிறது இருக்க முடியாது அப்படின்னு. நம்ம முன்னாடிலாம் நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நிறைய விரதம் இருப்பாங்க. சில பேர் வாரக்கிழமைகளில் எனக்கு சனிக்கிழமை விரதம், வியாழக்கிழமை விரதம்பாங்க. சில பேர் வந்து ஏகாதசி, பிரதோஷம், சஷ்டி, சதுர்த்தி விரதம் இருப்பாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா 6 நாள் சஷ்டிக்கெல்லாம் விரதம் இருப்பாங்க, நவராத்திரிக்கு இருப்பாங்க. அந்த மாதிரி நிறையா விரத முறைகள்லாம் இருந்தது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னாச்சு, விரதத்திலேயே வந்து நிறைய தண்ணி மாத்திரம் குடிச்சிட்டு, இல்லை தண்ணி கூட இல்லாமல் அந்த மாதிரிலாம் விரதம் இருப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி பழம் சாப்பிட்டுக்கலாம், ஜூஸ் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு மாறிச்சு. இப்போ இந்த விரத உணவுன்னே இப்போல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த விரதத்தோட பெனிஃபிட் இல்லாமல் போயிடுது. இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ரொம்ப முக்கியம். என்ன, இப்போ நம்ம உடம்புல ஒரு 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 மிஷின் ஓடிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு வீட்டில் ஒரு ஏசியே ஓடிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. 24 hours அந்த ஏசி ஓடிக்கிட்டே இருந்தது, கேப்பே இல்லாமல் அது ஓடிக்கிட்டே இருந்தது அப்படின்னா அந்த ஏசி சீக்கிரமாக கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே என்ன மிஷின்னாலும் அந்த மிஷினை கொஞ்சம் நேரமாவது என்ன பண்ணணும், ஆஃப் பண்ணி அதுக்கு ஒரு சர்வீஸ். இப்போ காரே ஓட்டிக்கிட்டே இருந்ததுன்னா எங்கேயா ஒருத்தருத்தி ஒரு 10,000 kilometers சர்வீஸ் கொடுன்னு கார் சொல்கிறான் இல்லையா, அது விற்கும் போதே. அது மாதிரி உடம்புக்கும் தேவைப்படுறது. நம்ம இப்போ பாரு, கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தரம், 1 மணிக்கு ஒரு தரம், 2 மணிக்கு ஒரு தரம் ஏதாவது ஒன்று ஆகாரத்தை வாயில் போட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, அதை ஜீரணிக்கிறதுக்கும் அது எப்படி அந்த எடுக்கக்கூடிய அந்த உணவுலேருந்து வரக்கூடிய கேலரிஸை ஸ்பெண்ட் பண்ணுறோங்கிறதுலையே பாடி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அப்போ தன்னோட க்ளீனப்பை எப்போ தான் நடத்தும் அந்த உடம்பு? அதில் முக்கியமான ஒரு பகுதி தான். அப்போ அது வந்து தன்னைத்தானே நம்ம உடம்பில் இருக்க பழையன கழிதலும் புதியன புகுதலும் சொல்லுவாங்க. அந்த செல்ஸ் எல்லாம், எல்லா உறுப்புகள் இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாம் வந்து நமக்கு எப்போவுமே அது வந்து பழசெல்லாம் போயிட்டு புதுசாக உருவாகிக்கிட்டே இருக்கும். இந்த ரேட் ஆஃப் நியூ செல் ஃபார்மேஷன் சொல்லுவோம். புதுசாக உருவாகிறது ஏஜ் பொறுத்து வேரி ஆகலாம், உறுப்பு பொறுத்து வேரி ஆகலாம், பட் உருவாகிட்டே இருக்கும். அந்த உருவாகும்போது பழசெல்லாம் கழிக்கணும், அந்த செல்ஸில் ஃபார்ம் ஆன அழுக்கெல்லாம் நம்ம வந்து சரி பண்ணணும் அப்படின்னா பாடிக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கணும், ஜீரண உறுப்புகளுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கணும். ஸோ அது வந்து அந்த ரெஸ்ட்டை தான் நம்ம வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னு சொல்கிறோம். நம்ம பொதுவாகவே நம்ம சாப்பிடாமல் இருக்கக்கூடிய நேரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிக்டாக தூங்கும்போது தான். தூங்கும்போது நம்ம நல்லா தூங்கினோம்னா ஒரு 8 மணி நேரம் தூங்குவோம். அந்த 8 மணி நேரம் தூங்கினோம்னா சாப்பிட மாட்டோம். அதுலேயே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நடுவில் ஏதாவது முழிச்சுக்கிட்டாங்கன்னா எந்திரிச்சு டாய்லெட் போகிறேன்னு போயிட்டு அப்படியே ஃப்ரிட்ஜை திறந்து ஏதாவது ஒன்று வாயில் எடுத்து போட்டுக்கிட்டு இல்லை ஏதாவது குடிச்சிட்டு வந்து படுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தால் அந்த 8 மணி நேரம் ஃபாஸ்டிங்கும் கெட்டு போயிடும். ஸோ அதனால் அந்த 8 மணி நேரங்கிறது மினிமமாக ஸ்ட்ரெச் பண்ணி ஒரு 12 மணி நேரமாவது மினிமம் பண்ணணும். அந்த 12 மணி நேரம் அந்த ஜீரண உறுப்புகளுக்கு பிரேக் கொடுத்தாதான் அது வந்து தன்னைத்தானே சுத்திகரிச்சுக்கிட்டு நம்ம அடுத்த நாள் சாப்பிடக்கூடிய லோடையும் ஹேண்டில் பண்ணி அந்த ஸ்டோரேஜோட பேலன்ஸை கரெக்டாக வச்சுருக்கோம். ஸோ இதை தான் வந்து நாங்கள் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னு சொல்கிறோம். ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 12 மணி நேரம் எப்படி அச்சீவ் பண்ணுறதுன்னா, சாயங்காலம் நம்ம வந்து 7 மணிக்குள்ளார சாப்பிட்றணும். நம்ம யூஸ்வலாக வந்து ஒரு 10 மணிக்கு தூங்க போகிறோம் அப்படின்னா, கடைசியாக சாப்பிட்டதுக்குலேருந்து மினிமம் ஒரு 3 hours கேப்பாவது கொடுக்கணும் தூங்க போகும்போது. அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த தூங்க போனோன்னா நமக்கு தூக்கம் நல்லா வரும். இப்போ
ரொம்ப கிட்டக்க நம்ம 10 மணிக்கு தூங்க போகிறோன்னா 9-9:30 மணிக்கு சாப்பிட்ட உடனே நாம் போய் பெட்டில் படுத்தோம் அப்படின்னா அப்போ தான் அந்த அசிடிட்டி அந்த ரீஃப்ளக்ஸ்ன்னு சொல்கிறது அது எது கழிச்சிட்டு, ஏன்னா நம்ம சாப்பிட்டதெல்லாம் வயிறில் இருக்கும் ஜீரணமாகாமல். அப்போ நம்ம போனோன்னா ஃப்ளாட்டாக பெட்டில் படுத்தோம் அப்படின்னா அந்த உணவு குழாய்க்கும் வயிறுக்கும் இருக்க ஸ்ஃபிங்க்டர் வந்து ஓப்பன் ஆகிக்கும். அப்புறம் அதுலேருந்து வயிறில் இருக்கக்கூடிய அசிடிட்டி இருக்கக்கூடிய அந்த உணவுப் பொருள் வந்து திருப்பி உணவு குழலுக்கு வரும்போது தான் அந்த ரீஃப்ளக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய டேமேஜ் எல்லாம் வரும். நெஞ்சு கரைக்கிறது அப்படி சொல்லுவாங்க, அந்த ஏப்பம் வர்றது இதெல்லாம். ஸோ இதனால் ஒரு கட்டாயமாக ஒரு கேப், அதாவது நைட்டு சாப்பாடுக்கும் நைட்டு படுத்துக்கிறதுக்கும் மினிமம் 3 hours கேப் கொடுக்கணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்டிங் ஹார்ட் ரேட்டுன்னு சொல்லுவோம். நம்ம ரெஸ்ட்டில் இருக்கும்போது நம்ம வந்து ஒரு வேலை செய்யும்போது ஹார்ட் ரேட் அதிகமாகும். நம்ம ஹார்ட் வேகமாக பம்ப் பண்ணால் தான் அந்த வேலைக்கு தகுந்த பிளட்டு எல்லா இடத்துக்கும் கிடைக்கும். பட் ரெஸ்ட்டில் இருக்கும்போது ஒரு ஹார்ட் இவ்வளோ தரம் பீட் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்கிறது தான் ரெஸ்டிங் ஹார்ட் ரேட்டுன்னு சொல்கிறோம். நம்ம ரொம்ப கிட்ட சாப்பிட்டுட்டு படுத்தோம் அப்படின்னா ரெஸ்டிங் ஹார்ட் ரேட் அதிகமாக இருக்கும். ஏன்னா அதுக்கு நம்ம ஜீரணிக்க வேண்டியதுக்குனால ஹார்ட் ரேட்டு கூடுதலாக வேலை பண்ண வேண்டியிருக்கு. நம்ம படுத்துட்டு இருக்க சமையல் ரெஸ்ட் எடுக்க சமையலும் கூட ஹார்ட் கூடுதலாக வேலை பண்ணிருக்கு. ரெஸ்டிங் ஹார்ட் ரேட் அதிகமாக இருக்கும், ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு ஹெல்த் இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் வந்து நமக்கு ஆஃபில் போயிடும். ஸோ அதனால் டெஃபினட்டாக நம்ம படுத்துக்கிற டைம்லேருந்து 3 மணி நேரம் முன்னாடி நம்ம சாப்பிட்டு முடிச்சிடும். சில பேருக்கெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு தூங்கும்போது நான் திருப்பியும் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்றேன், ஒரு பாலை குடிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அது தேவையே இல்லை. ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து ஒரு ஹேபிட்டு தான், பழகி போயிடுது. பழகி போனதுனால அந்த ஹேபிட்டுக்கு அந்த டைமுக்கு அது தேடுது, ஒரு பழக்கமாயிடுறோம். அதனால அந்த 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 ஹேபிட்டெல்லாம் நமக்கு லாஸ்ட்டில் போய் அந்த 1 டம்ளர் பால் குடிக்கிறது, அந்த ஒரு பனானா சாப்பிட்றது தேவையே இல்லாத ஒரு பழக்கம். மினிமம் 12 hours. நமக்கு ஏதாவது கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, வெயிட்டு குறைக்க ட்ரை பண்ணுறோம், இன்னும் கொஞ்சம் பாடி ரீசெட் பண்ண ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா அந்த 12 hours ஸ்ட்ரெச் பண்ணி ஒரு 14 hours 16 hours கூட பண்ணலாம். பட் அந்த டயபெட்டிஸ் மருந்து எடுக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் டாக்டரை கேட்டுட்டு பண்ணுறது நல்லது. பொதுவாக மற்றவங்க வெயிட் லாஸ்லாம் பண்ணணுன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணலாம். பட் ரிமெம்பர், சொன்ன மாதிரி அட்லீஸ்ட் 12 hours. 12 hours ஈஸியாக எல்லாருனாலையும் பண்ண முடியும். 7 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடணும். அடுத்த நாள் காத்தால எழுந்துக்கும் போது 7 மணிக்கு எழுந்த உடனே நான் போட்டு சர்க்கரையை போட்டு ஒரு காஃபியை குடிப்பேன்னு இல்லாமல் 7 மணிக்கு அப்புறமா நம்ம வந்து சர்க்கரை இல்லாமல் குடிச்சு பழிக்கணும். இந்த சுகர், அதுவும் காலங்காத்தால் இருக்கக்கூடிய அந்த சுகர் தான் இஸ் வெரி டேமேஜிங். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அதெல்லாம் அவாய்ட் பண்ணும்போது இது மாதிரி நம்ம ஆரம்பத்துலேருந்து சின்ன வயசுலேருந்தே பழகிட்டோம்னா இந்த சுகர் வர்றது, பிபி வர்றது இதெல்லாம் டெஃபினட்டாக குறைக்கலாம். ஸோ இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஆர் இன் அதர் வேர்ட்ஸ் டைம் ரெஸ்ட்ரிக்டட் ஈட்டிங், ஒரு இந்த விண்டோக்குள்ளே ஒரு 12 மணி நேரம் சாப்பிடாம இருந்தேன்னா 12 மணி நேரம் கேப்பில் 2 தரம் சாப்பிடலாம், ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம், 3 தரம் சாப்பிடலாம். அந்த மாதிரி ஒரு லிமிட் வச்சுக்கணும். இந்த இடையில அந்த ஸ்நாக்கிங் எல்லாம் அவாய்ட் பண்ணணும். நன்றி, வணக்கம். பூங்காற்று, இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.